வணக்கம் நேர்களே. கரடியின் ஆதிக்கத்திலே நமது சந்தைகள் இரண்டாவது நாளாக பிடிபட்டுள்ளது என்று சொல்லலாம். இன்றைய தினம் 81 புள்ளிகள் குறைந்து 25,145 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 619, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 2029. அதுபோல இன்றைய தினம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1.36% அதிகரித்து 11.16 முடிவடைந்தது. மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவ் ட்ரெண்டாக இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க், மிட் செலக்ட் அண்ட் மீடியா இந்த மூன்று துறைகளிலையும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல அதிகமாக வீழ்ச்சியான துறைகள் சொல்லலாம். இன்றைய தினம் எல்லா துறைகளுமே நெகட்டிவ்ல தான் முடிவடைந்திருக்கிறது. நோ பாசிட்டிவ் செக்டார்னு சொல்லலாம் இன்றைய தினம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை மேக்ஸ் ஹெல்த் கேர், விப்ரோ, டெக் மஹேந்திரா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், பவர் கிரிட், பஜாஜ் ஆட்டோ, இந்துஸ்தான் லீவர், ICICI பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ONGC இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இன்றைய தினம் டாடா மோட்டார்ஸ் டீமர்ஜர் ஆயிருக்கு. அதனால அது நெகட்டிவா 40% காமிக்குது. பயப்படாதீங்க. டாக்டர் ரெட்டிஸ் லேப், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், TCS, NTPC, டாடா ஸ்டீல், ட்ரெண்ட், ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் எல்லோருக்கும் ஏன் இந்த இறக்கம் இரண்டாவது நாளாக விழுந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். மெயினா இதற்கு முக்கிய காரணி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கவலைகள் இருக்கு. அது புது கவலையாக, அதாவது என்னன்னா ஓவர் US சைனா ட்ரேட் டென்ஷன், அது ஒரு முக்கிய காரணி. ரெண்டாவது வீக் குளோபல் கியூஸ், இது ரெண்டும் சேர்ந்து சந்தைகள்ல ஒரு வீழ்ச்சியை, ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அது போல Q2 earnings பார்த்தோம்னா ஒரு மிக்ஸ்டா இருக்கு. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுல இல்ல. மேலும் பட் ஸ்ட்ராங் IPO லிஸ்டிங் மார்க்கெட்டை சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தோம் இன்னைக்கு. அதுவும் LGயோடது. பட் அது பண்ண முடியல. ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்ல ஸ்லைட் ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். மேலும் 130 பங்குகள் 52 வீக் ஹையையும் 150 பங்குகள் 52 வீக் லோயையும் இன்னைக்கு டச் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 1091 ரூபாய் அதிகரித்து 1,25,720 வெள்ளி 3,812 ரூபாய் அதிகரித்து 1,58,547 குரூட் ஆயில் 117 ரூபாய் குறைந்து 5,186 மணியமாய் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, உலகத்திலேயே வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய அவங்களுடைய கடன் பார்த்தோம்னா 35 ட்ரில்லியனாக இருக்கிறது. அந்த கடனை சமாளிப்பதற்காக ட்ரம்ப் செய்யக்கூடிய ராஜதந்திரம் தான் இந்த விஷயங்கள். இவையெல்லாம் கூடிய விரைவில் முடிவடையக்கூடும் என்று உலக நாடுகள் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் ரியாக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுலேயும் ஏசியன் மார்க்கெட்ல சைனா அண்ட் இந்தியா ரொம்பவும் வலுவாக நிலையில் இருப்பதனால மறுபடியும் சரி செய்யும் பொழுது இந்த இரண்டு நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஏறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தோம்னா HDFC பேங்க், பயோகான் அண்ட் அதானி போர்ட்ஸ் இது மூணுலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட்டை சந்தைகள்ல பார்க்க முடிஞ்சது. சந்தைகளை பொறுத்தவரை டெக்னிக்கலா பார்த்தோம்னாக்க மார்க்கெட் ஒரு ஃபர்ஸ்ட் கீ சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். 20-day எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அது 25,050 அந்த லெவல்ல நிற்கிறவர்களையும் ஓகே. அதுல பிரேக் ஆகி கீழே விழுந்தால் 24,800 வரையக்கூடிய செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அது போல மேல பார்த்தோம்னா 25,300 என்கிறது ஒரு ரைட் லெவல். ஸோ நிப்டி எபோவ் ஆவரேஜ் வால்யூம் நடந்துள்ளது. பேங்க் நிப்டி பிலோ ஆவரேஜ் வால்யூம் நடந்துள்ளது. இன்றைய தினம் மார்க்கெட் ஓபன் ஆகும் பொழுது 25,277 ஹையராக ஓபன் ஆச்சு. அதிலிருந்து 25,300.35 25,300 டச் பண்ணிருந்து. ஆனால் அதை நிறுத்த முடியல. படிப்படியாக இறங்கி 12:45 இன்றைய லோ 25,060 நம்ம சொன்னோம் இல்லையா 25,050 அது கிட்டக்க மறுபடியும் மேல ஏற ஆரம்பிச்சிருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட அதிலிருந்து பார்த்தோம்னா ஒரு 80 புள்ளிகள் வரை 85 புள்ளிகள் வரை ஏறி இருக்கிறது. ஸோ க்ளோசிங்ல 25,145.50 முடிவடைந்திருக்கிறது. அதோட
டுடே வந்து பார்த்தோம்னா வாரத்தினுடைய நிஃப்டி எக்ஸ்பைரி அதுவும் சேர்ந்து கொண்டது என்று சொல்லலாம். ஸோ அதனால நாளைய தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.